எப்படி உங்கள் நாளை தேவனுடன் ஆரம்பிப்பது? ஒவ்வொரு நாளையும் தேவனுடன் எப்படி ஆரம்பிப்பது? இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒரு ஜெப வீரன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு தான். அவர் ஜெபிக்காத இடமில்லை, ஜெபிக்காத நேரமில்லை. அவரை மாதிரி யாரும் ஜெபித்ததா பார்க்கவே முடியாது. எனவே ஜெபம் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்பதான் அவரை போல வாழலாம், அந்த வெற்றியாய் வாழலாம். எனவே ஜெபம் நிறைந்த வாழ்க்கை நீங்க வாழ வேணும்னா ஜெபத்துக்கு ஒரு திட்டத்தை போடுங்கள். ஜெபத்துக்கு ஒரு திட்டம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்துக்கு ஒரு திட்டம் உங்ககிட்ட இல்லாவிட்டால் உங்களால் ஜெபிக்க முடியாது. அதுக்கு ஒரு திட்டம். இன்னைக்கு நிறைய வேலைகளுக்கு எங்க கையில போன் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட பழக்கம், நிறைய பிஸியா நாங்க இருக்கிறோம். எனவே இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறனால நமக்கு ஜெபத்துக்கு ஒரு திட்டம் இல்லை. அப்படி ஜெபத்துக்குன்னு திட்டம் இல்லாதனால நம்ம அதை செய்யறதில்லை. இன்னைக்கு கூட்டம் முடிச்சோன்னா நான் எங்க அம்மாவை பார்க்க போகணும். அது ஜெபத்தை என் வாழ்க்கையில் ஒரு திட்டம், பிளான். அந்த பிளான் நான் போட்டனால அதை கட்டாயம் நான் செய்வேன். என்ன எங்க அம்மாக்கு சொல்லிட்டு வருவேன். அப்ப நம்ம ஒரு பிளானை போட்டுக்கணும். அப்ப இந்த திட்டத்தை வச்சு ஜெபிக்கணும். அப்ப ஜெபம் என்பது தேவனிடத்துல கொள்ளுக உறவு, தேவனோடு கொள்ளுக உறவு. ஜெபம் பண்ண போனா ஆண்டவருக்கு அதை தாங்க, இதை தாங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்நாளை என்ன வழி நடத்துங்க, என்னோட கூட இருங்கன்னு அந்த நாளை பொறுப்பு கொடுத்து அவர்கிட்ட கேட்டு அவருடைய வேலைகளை, எங்க வேலைகளை அவங்க வச்சு செஞ்சு கொள்வதல்ல. இது ரிலேஷன்ஷிப். நானும் கடவுளும், சிருஷ்டியும் சிருஷ்டிகர்த்தரும் கைகோத்து இன்பமாய் நடக்கிற அந்த நேரம் தான் ஜெப நேரம். அது எவ்வளவு பெரிய பாக்கியமான நேரம். இது உறவு. அப்ப இது உறவுக்குள்ள நீங்க போகும் பொழுது இது ஜெப நேரம் என்று நான் உங்க திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்குள்ள போய் நான் அவரோட உறவுக்குள்ள, ஆண்டவரே நீங்க எவ்வளோ நல்லவர், நான் எத்தனை தடவை மிஸ்டேக் பண்ணேனே, தூக்கி வச்சிங்கப்பா, என்னை நீங்க கைவிடல, என்னை பத்திரமாய் வழி நடத்தினீங்க, உங்க அன்பு என்னை நிரப்பி இருக்கு. அவரோடு நான் நிறைவாய் பேசுறேன். அப்ப நீங்க அவரோடு பேசி கொண்டு இருக்கீங்க. ஆனா இந்த பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பா. அவருடைய பிளான்ஸ் எல்லாம் கொடுப்பா, திட்டங்களை கொடுப்பா, நிறைவான வெளிப்பாடு வரும். இப்ப நீங்க நினைக்க வேணாம், நான் ஜெபிக்க ஆரம்பித்து நான் அவரோட உறவு பேசி கொண்டுக்க, நான் இந்த ஊழியத்தை எப்படி செய்வது அப்படி கேட்கல. நான் அவரோட அன்பா பேசும் பொழுது நிறைய பிளான்ஸ். அந்த பிளான்ஸ்னா வால்டர் இந்த ஊழியத்தை எப்படி செய், இந்த ஊழியத்தை எப்படி செய்யாது அப்படி அல்ல. நான் ஜெபம் பண்ணி வரும் பொழுது நாளைக்கு இங்க போமான்னு கேட்பேன். நாளைக்கு இங்க போமான்னு நான் கேட்டேன் தானே, அந்த ஐடியா கூட அங்க இருந்து வந்துச்சு. இது இப்படி செய்யலாமே, இது இப்படி செய்யலாமே, நம்ம இப்படி இப்படி பார்த்தா நல்லது தானே. இது எல்லாம் வருவது அங்க இருந்து நான் இருந்த பொழுது எனக்குள்ளே போடப்பட்டிருக்கு. நான் அதை கேரிப்படி வரேன். ஒரு பிரச்சனை யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க இது இப்படி இருக்கு, இல்ல அதை எப்படி முடிங்களே, சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க நினைக்க இது சிம்பிள் நடந்துச்சு. ஆனா நான் அங்க போகாமல் ஒரு ஆள் வாங்க பிரச்சனை இது இப்படி செய்யுங்களேன் சொல்லுங்க, பார்த்தது பிழைக்குது. எல்லா டீட்டெயிலும் அங்க வருது. ஜெப நேரம் என்று சொல்லும் பொழுது எல்லா டீட்டெயிலும் வருது. நான் இப்ப எல்லாம் ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு போவேன், கடைசியில் அங்க கனெக்ட் பண்றேன், டீட்டெயில நிரம்புறேன். 1 பேதுரு 5:8 சொல்லுது, இது மூல மொழியில ரிவர்ஸ்ல இருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எப்படிங்க? விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா இயேசு சொல்ல சீசர் பார்த்து 1 மணி நேரமாவது என்னோட ஜெபத்தில் விழித்திருக்க முடியாதா? விழித்திருங்கள் என்றால் ஜெபத்தில் இருங்கள். அப்ப இந்த வசனம் எப்படி வரும்னா, நீ ஜெபத்தில் இருந்தால் தெளிந்த புத்தியாயிருப்பாய், உன் புத்தி தெளிவாகும். காலையில் எழும்பி அவருடைய சமூகத்திலிருந்து அவரோடு இன்பமாய் பாடி அவருடைய முகத்தை தரிசித்து அவரை போற்றி ஒரு லைட் மியூசிக்ல 2 தேவதூதனை பக்கம் இருக்கிறது போல தேவ பிரசன்னத்தை உணர்ந்து
மெய் மறந்திருக்கிறேன். ஏன் உங்கள் மனசுக்குள்ள பிசாசு இது கஷ்டம்னு காட்டுவான். ஏன்னா இந்த இடத்துக்கு போனோன்னா உங்கள் புத்தி தெளிவாகும், எல்லாம் கிளியர் ஆகும். நீங்கள் இப்படியே இருந்து வந்தோன்னே எல்லாம் கிளியர். இதை இப்படி செய், இந்த பாட்டை படிக்கலாம், இதை இந்த சபை இப்படி செய்யலாம், இந்த பிரச்சனை சார் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். சில பிரச்சனையாக விட்டுவேன். நான் சில பிரச்சனை நான் தீர்க்க போக மாட்டேன், அப்படியே விட்டுவேன். ஏன்னா அதுதான் புத்தி. அப்போ இந்த இடத்துல இப்போ வந்தோன்னே புத்தி தெளிச்சுக்கும். அப்ப பைபிள் சொல்லுது, நீ விழித்திரு, நீ தெளிவாவா. அப்ப விழித்திருக்காதவே தெளிவில்லை. எப்படி இருக்கணும் தெளிவில்லை. அந்த வசனம் சொல்லுது, விழித்துகள் தெளிந்த புத்தியா இருப்பீங்க. ஏனென்றால் உங்கள் எதிராளன பிசாசன கட்சிக்க சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு பார்க்கான். அப்ப விழித்திருக்காதவன, விழித்திருக்காவிட்டா அவனுக்கு பேய் பிடிக்கும். சில பேய் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, பைத்தியமாய் பேசுவான். அந்த பைத்தியத்தோட நீ பேசுனா நீ யாரு? பைத்தியம். அப்ப நீ தெளிவாக்கணும். நீனும் பைத்தியத்தோட பைத்தியமா பேசினா நீனும் ஜெபத்தில் இல்ல. பைத்தியங்கள் முன்னுக்கு நியாயம் பேசக்கூடாது. பைத்தியங்கள் முன்னுக்கு அமைதியா போ. நீ பேசுனா நீ தான் பைத்தியம். நீ தெளிவாக. ஆனா உனக்கு தெளிவாக்க முடியாது. நான் தெளிவாக்கணும்னு நினைச்சால் நீனு பார்க்கத்து. ஏன்னா அதுக்கு தான் தேவ சமூகத்தை திட்டம் போட்டு போ. நீ தேவ சமூகம் போனா எல்லாம் தெளிவாயமாகும். நீ தெளிந்த புத்தி ஆகப்பாய். அதை என்ன தெரிஞ்சுக்கோ, ஜெபம் சொல்வது மனிதர்களோடு பேசுவதல்ல. ஜெபம் சொல்வது உன்னதமான கர்த்தர் நம் பரலோக பிதாவுடைய சமூகத்தில் இருப்பது. எனவே உங்க ஜெப வாழ்க்கை முக்கியம். எனவே ஜெப வாழ்க்கையை திட்டம் போடுங்க. உங்க எல்லார்கிட்டையும் போன் இருக்கு, அந்த போன்ல அலாம் போடுங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழனுக்கு ஜெப நேரம் 1 போட்டேன். அப்போ அது அடிக்கும், அடிச்சுன்னா ப்ரேயர் டைம்னு போடும். வெள்ளிக்கிழமை ப்ரேயர் டைம் வேற, சனிக்கிழமை வேற, ஞாயிற்றுக்கிழமை வேற. அது நமக்கு வேண்டிய விதமாக அதுக்கு டேட்டாவை போட்டு வச்சுக்கலாம். சீரியஸ் ஆகுங்க. எதுக்காவது நீங்க சீரியஸ் ஆகுனீங்கன்னாக்கே அதை செய்யறதுக்கு வழி கிடைக்கும். நீங்க சீரியஸ் இல்லாம தான் அதுக்கு வழி வராது. நான் கட்டாயம் சண்டே சர்ச் போகணும், அது ஒரு சீரியஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், அது நல்லது. ஆனா அதல்ல முக்கியம். நம்ம தனிப்பட்ட ரீதியில ஜெப நேரத்துக்கு திட்டமிடணும். இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா உங்க போன்ல அலாரம் செட் பண்ணணும். இது என் ப்ரேயர் டைம். அந்த ப்ரேயர் டைம் போட்டா போதாது, அதுக்கேற்ற சாப்பாடு ராத்திரி சாப்பிடணும், அதுக்கேற்ற விதமான நேரத்தில் தூங்க வேண்டும். அந்த அலாரம் போடுங்க. அது மட்டுமில்ல, டெய்லி செய்யுங்க ஜெபத்தை. தினமும் அந்த ஜெபத்தை செய்யுங்க. ஏன்னா அந்த ஜெபத்துக்குள்ள போனா உங்க மைண்ட் செட் ஆகும். எவன் 10 விதமா கத்துனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்க மைண்ட் சரியாக்கும். இந்த ஜெப நேரத்துக்குள்ள போனோன்னா உங்க ஆவி ஸ்பிரிட் ஃபங்க்ஷன் ஆகும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆவி இருக்கு. ஆத்மா சரீரம். இந்த சரீரம் தான் வேலை செய்யுது. ஆனா அது எதனால வேலை செய்யுது? ஆத்மா. ஆத்மால சித்தம், புத்தி, உணர்வு. எங்க புத்தி என்ன சொல்லுது, உணர்வு என்ன சொல்லுது, சித்தம் என்ன சொல்லுது, அதுபடி அதுவே செய்யும். அப்ப அந்த ஆத்மா கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ஆவியில அப்படி இதை இப்படி இருக்கணும், இப்படி தான் பதில். ஏன் அங்க நிறைய வந்துட்டு ஜெபத்துக்கு போன அங்க நிறைய வந்துட்டு அங்க போன நம்ம வேலை செய்யணும். அப்ப இந்த ஆவி ஃபங்க்ஷன் ஆக்க வேணும். அப்ப நான் எப்ப நான் இதுக்குள்ள போகணும், ஜெபத்துக்குள்ள டக்குன்னு என் ஆவி ஃபங்க்ஷன் ஆகுது, வேலை செய்யுது. மற்ற நேரம் ஆவி வேலை செய்யாது. ஆவி இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொண்டு இருக்குது. ஆனா இங்க போன தேவ ஆவியோட கனெக்ட் ஆகுது. என் ஸ்பிரிட் தேவ ஆவியோட கனெக்ட் அப்டேட் ஆகுது. என் போன் அப்டேட்ல இருக்கு, அடுத்த லெவல்ல இருக்கு. ஆனா அதை அப்டேட் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் யாரோடையும் பேசாம இருக்கணும். இல்லை, போனை யூஸ் பண்ண முடியாது. இல்லை, ஆமாவா இல்லையா? அதை போட்டு அப்படியே இருக்கணும். இல்லை, அந்த பொறுமை நிறைய பேருக்கு இல்லையே. தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப அறிவு உண்டாகும், அறிவு பெருத்திருக்கும். அடுத்த பாயிண்ட், சரி பாஸ்டர், எவ்வளவு என்ஜாய் பண்ணது, எவ்வளவு ஆண்டோட சமூகத்தில் இருப்பது, எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்தில் இருப்பது, இது ஒரு உறவு. எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்தில் இருப்பது என்பது அது உங்களுக்கு தெரியும், அது உங்க ஆவிக்கு தெரியும். ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த நேரத்தில்
உங்க ஆவி அப்டேட் ஆகிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒட்டவாத்தகம் ஒரு திருப்தி வரும். திருப்தி வந்தா எலும்பு. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அந்த டைமை கூட்டுங்க, அந்த டைமை கூட்டுங்க, இன்னும் அதிகம் ஜெபம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பேசுங்க, ஆனா தெரிஞ்சுக்கோ, நீ ஜெபத்துக்குள்ள போனோன்னா உனக்கு நிறைய அறிவு வந்துடும். ஒன்னு அறியாம அறிவு வரும். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது எங்கும் கிடைக்காத அறிவு உங்களுக்கு வரும். தேவ சமூகத்தில் இந்த அறிவு மிக வளரும். ஆவியான உங்களுக்கு அறிவை கொடுப்பாங்க. ஏன்னா உங்க ஸ்பிரிட் வந்து கனெக்ட் ஆகுது. உங்க ஸ்பிரிட் வெறுமை, ஆனா ஆவியோட கனெக்ட் ஆகும் பொழுது அந்த ஆவியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும், வெளிச்சம் வரும். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அவ பரிசுத்த ஆவி வரலையா? வந்துட்டார், வந்திருக்கிறார். ஆனா அந்த வந்த ஆவியானோடு உனக்கு உண்ட ஆவி இல்ல. உண்ட ஆவி அங்க கொண்டு போய் கனெக்ட் ஆகும் பொழுது அதுக்கு பிறகு எல்லாத்திலும் சரியான சத்தியத்தை சரியானது வழி நடத்துவாரு. ஏன் பிசி? இதை செய்யறா, அதை செய்யறா, அதை செய்யறா, 10 விஷயம் செய்யறா, என்னதான் தெரியாது. ஆனா இங்க போய் வந்தோன்னா ஒன்ன தொடுவா, அந்த ஒண்ணுல எல்லாம் சரியாகும். அந்த ஒண்ணுல எல்லாம் சரியாகும். இந்த மார்ச் மாசம் கர்த்தர் அதை தான் உங்களுக்கு செய்ய போறா. நீ தொடுறது வாய்க்கும். ஓ, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீ செய்வது, நீ தொடுவதை கர்த்தர் பொன்னாக மாற்றுவார். நீ கை வைக்கிறது வாய்க்க போகுது. நீ செய்ய போகிறது வெற்றியாக போகுது. நீ தொட்டது ஜெயிக்கும். பலர் 10 இடத்துக்கு போவாங்க. நீ போகிறது ஒரே ஒரு இடம் தான். ஆனா அந்த ஒரு இடம் சரியாய் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஊழியத்தை கூட அங்க ஊழியம் செய்யணும், இங்க ஊழியம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நிறைய கஷ்டப்பட தேவையில்ல. நல்ல தேவ சமூகத்துல இருந்து வந்தோன்னா ஒரே ஒரு விஷயம் தான். சில நேரம் பாங்க 10 பாட்டு படிச்சு தேவ ஆவியானவங்க தேவ பிரசனம் எடுப்பாங்க. ஆனா ஜெபத்துல வந்து ஒரு பாட்டு படிச்சாலே தேவ பிரசனம் வந்து இறங்கும். பிஸி ஆகாது. அப்ப பிஸி இல்ல. சொல்லுங்க, பிஸி இல்ல. ஜெபிக்கனுக்கு பிஸி இல்ல. அறிவு, வித்தியாசமான திட்டங்கள் உங்க மனசுல வரும். யாரும் செய்யாதீங்க, செய்வீங்க. ஞானத்தில் நிரம்பி இருப்பீங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ்குள்ள ஸ்பஞ்சை போட்டு நல்ல ஆப்பிள் இருக்குது ஒரு அவகிட்ட. அது இப்போ எடுத்துட்டு காலைல இந்த வேலைக்கு அந்த ஸ்பஞ்சை எடுத்துக்கொண்டு இப்படி போவேன். போகிற இடம்லாம் என்ன செய்யும்? போகிற இடம்லாம் ஆப்பிள் ஜூஸ் வடியும். நாளைக்கு இதை தூக்கி போன வடியுமா? வடியாது. நாளைக்கு வந்து இதில் போட்டுவேன். அதனால தான் நாம போகிற வழியெல்லாம் நன்மையும் கிருபையும். தானியேல் காரியம் வெற்றியாக அவ ஒரு நாளைக்கு 3 தரம் கடவுளை சமூகத்தில் இருந்தான். நான் உங்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுற ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணுங்க போதும். முடியுமா? அந்த அன்பை விட ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பை விட அது ஒரு அன்பு இருக்கு. நீங்க சொல்லுவீங்க காட் ஃபர்ஸ்ட்னு, அது போய். காட் ஃபர்ஸ்ட்னா அவரோட நீ கூட பேசிக்கணும். போய் கடவுள் ஃபர்ஸ்ட், கடவுள் ஃபர்ஸ்ட். நான் கடவுள் தான் ரொம்ப யோசிக்குவேன். லவருக்கு மட்டும் எத்தனை தான் பேசுக. ஏன்னா ஜெபத்தில் இன்னும் 2 காய்ச்சல் முடிக்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னா கடவுள் அன்பு அப்படியே எங்க மேல ஃபுல்லா நிரம்பும். ஜெபிக்க போன தேவனுடைய அன்புல நிரப்பப்படும். அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா யோவான் எப்பயும் இயேசுட மார்பில் இருந்தான். எனவே தான் அவன் சொல்லுவான், தேவனுக்கு அன்பா அந்த சீசன். நான் கடவுளை சமூகத்தில் ரொம்ப இருந்து ஜெபம் பண்ணி வந்தோன்னே பூரண அன்பு பயத்தை புகம்பே தள்ளும். அப்ப நான் இங்க நல்லா ஜெபம் பண்ணி கடவுள் அன்புல நிரம்பி வந்தோன்னே எனக்கு பயம் இருக்குமா? 4 பேர் என்னைய பத்தி தேவையில்லாம அது ஏதோ பண்ண பார்க்காங்க. ஆனா இந்த ஜெப நேரத்துக்குள்ள போயிட்டு வந்தோன்னா ஒரு பேலன் வரும். நம்மளை அவ நேசிக்க எவன் என்ன பண்ண போறான், அவ கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அன்பு. அதோட தெய்வீக இன்ஃபர்மேஷன் வரும். அவருடைய தகவல்ல நிரம்பும்.
ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஜெப நேரம் சீரியஸாக நீங்கள் நினைத்தால் பரிசுத்தாவினர் டெய்லி உங்ககிட்ட வந்து தினமும் தினமும் உங்களோடு அவர் பேசுவார். அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.